அமெரிக்காவுடனான வணிக ஒப்பந்தத்தில் மலேசியா கையெழுத்திடாமல் இருந்திருந்தால் நமது நாடு அதிகமான வரி சுமையை சந்தித்திருக்கும் என்று முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ தெங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். மலேசியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வணிக ஒப்பந்தத்தின் மூலம் 25% இருந்த சுங்கவரி 19% குறைக்கப்பட்டு 22 பில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான 1711 பொருட்கள் வரி விலக்கில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஒப்பந்தம் தாமதமாகி இருந்தால் சுங்கவரி 50 அல்லது 100% வரை உயர்ந்திருக்கக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டிருக்கும் எனவும், இது நமது நாட்டின் ஏற்றுமதி, போட்டித்திறன் மற்றும் வேலை வாய்ப்புக்கு பெரும் பாதிப்பாக இருந்திருக்கும் என்று அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் மலேசியாவின் வணிக நிலைத்தன்மையையும் முதலீட்டாளர் நம்பிக்கையையும் நிச்சயம் உயர்த்தும் என கூறப்பட்டது. அமெரிக்காவுக்கு முக்கிய தொழில் மற்றும் வேளாண் பொருட்களில் மலேசியா சந்தை அணுகலை வழங்க ஒப்புக்கொண்டுள்ள அதே வேளை மலேசிய பொருட்களுக்கு அமெரிக்கா 19% வரியை அமல்படுத்த உள்ளது. மேலும் பூமி புத்ராவின் உரிமைகள், அரசாங்க கொள்முதல் கொள்கைகள் மற்றும் தேசிய துறைகளில் எந்த சமரசமும் செய்யப்படவில்லை என்பதனையும் தெங்கு ஜஃப்ருல் வலியுறுத்தினார்.